மாணவ மாணவிகளின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக கோவையில் கவிதை, பேச்சு, ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி, தமிழ்துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகளை நடத்தினர். கவிதை, ஓவியம், பேச்சு உள்ளிட்ட போட்டிகளும் மாணவர்கள் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓரால் நாடகமும் நடைபெற்றது. கவிதை போட்டியில் மெல்ல தமிழ், இனி, இன்ஸ்டா அடிமைகள், இயற்கை பேரிடர்கள், படிப்பினை என்ன, சமத்துவம், சமூக நீதியும் போன்ற தலைப்புகளும், பழங்குடி மனித குலத்தின் மூத்த குடி, நம் கல்வி நம் உரிமை, எல்லோரும் சமம் தானே போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டியும் நடைபெற்றன. இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார். தனித்தனி அரங்குகளில் நடைபெற்ற போட்டிகளில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஓரால் நாடகத்தில் தனியாக மேடைக்கு வந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் தத்ரூபமாக நாடகங்களாக தனியே நடித்து அசத்தினர். என்ன சொல்ல பாத்தீங்கன்னா காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு வராங்க, ரொம்ப சிரமமா இருக்குங்களாம்மா, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவனுக்கு ஒரு பைக் வாங்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியா போயிட்டு வந்துருவாங்க. எதுக்கு இவனுக்கு பைக்கு?